ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக நம்ம மொபைல் இருந்து பண்ணக்கூடிய எல்லா செல்லுலார் நெட்வொர்க், அதாவது சிம்ல இருந்து பண்ணக்கூடிய எல்லா கால்ஸுமே ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய ஆப்ஷன் மொபைல்ல இருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம உள்நாட்டுல இருந்து உள்நாட்டுக்கும் வெளிநாட்டுல இருந்து வெளிநாட்டுக்கும் யாருக்காவது கால் பேசணும் அப்படின்னா உடனே நம்ம போய் சரணடைவது வாட்ஸ்அப்ல தான். நார்மல் கால்ல கிடைக்கக்கூடிய கால் குவாலிட்டியோட வாட்ஸ்அப் கால்ல செம்ம கால் குவாலிட்டியா இருக்கும். அதாவது வாய்ஸ் வந்து செம்ம குவாலிட்டியா இருக்கும். அதனாலதான் நம்ம யாருக்குமே வாட்ஸ்அப்ல கால் பண்றது. சோ இப்போ நம்ம செல்லுலார் நெட்வொர்க்ல இருந்து கால் பண்ணும்போது, அதாவது மொபைல்ல இருந்து கால் பண்ணும்போது ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய ஆப்ஷன் டிஃபால்ட்டாவே இருக்கிறது மாதிரி வாட்ஸ்அப் யாருக்காவது நம்ம வந்து கால் பண்றோம் அப்படின்னா அதுல ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வாட்ஸ்அப்ல கிடையாது. ஏன்னா இவ்வளவு தூரம் வளர்ந்த வாட்ஸ்அப்ல சாதாரண ஒரு கால் பண்ணும்போது ரெக்கார்டிங் பண்ற ஆப்ஷன் இது வரைக்கும் வாட்ஸ்அப்ல கொண்டு வரல. ஆனா மொபைல் நெட்வொர்க்ல இருக்கு. சோ இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு ஆளுக்கு கால் பண்ணும்போது, நீங்க உள்நாட்டுல கால் பண்ணாலும் சரி வெளிநாட்டுல கால் பண்ணாலும் சரி, அந்த கால் நீங்க பேசும்போது நீங்க யாருக்கு பேசுறீங்களோ அவங்களுக்கு தெரியாமலே உங்க மொபைல்ல ரெக்கார்டிங் பண்றது எப்படி அப்படின்றது அந்த வீடியோ சூப்பரான இருக்குது. சோ இந்த வீடியோல சொல்ற மாதிரி மட்டும் நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா இனிமேல் நீங்க உங்க பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல பிசினஸ், ஸ்டடி சம்பந்தமா யாரு கூட பேசக்கூடிய ஒவ்வொரு வாட்ஸ்அப் கால்ஸும் உங்க மொபைல்ல பத்திரமா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா அந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருக்கும். உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா வீடியோகளோட லைக் பட்டனை ஒரு தட்டிக்கிட்டு பக்கத்தில் கூட ஷேர் பட்டன் கிளிக் செஞ்சு உங்கள்ட்ட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. சோ இந்த ட்ரிக் பண்றதுக்கு ஒரு அருமையான ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும். அந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ற லிங்க் நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த யூடியூப் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க ஓபன் பண்ணும்போது சோ அதுல ஒரு சில ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுல போட்டுருப்பாங்க வாட்ஸ்அப் கால் எப்படி ரெக்கார்ட் பண்றது, என்னென்ன முறையில அப்படின்னு. சோ அதுல நெக்ஸ்ட் கொடுத்து உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கட்டம் வரும். செக் பாக்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் அதுல இருக்கக்கூடிய அந்த ஆரோ கொடுத்து நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு சில பெர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும். சோ எல்லா பெர்மிஷன்ஸும் நம்ம எனேபிள் பண்ணிட்டதுக்கு அப்புறம் லாஸ்ட் ஆப்ஷன் இந்த மாதிரி எனேபிள் சர்வீஸ் வரும். சோ எல்லாம் கொடுத்து நீங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து மாதிரி எப்படிதான் இருக்கும். சோ இதுல பாத்தீங்கன்னா வெறும் பாலைவனம் மாதிரி அப்படியே தான் பளபளன்னு இருக்கும். வேற எதுவுமே இருக்காது. மேல பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த எனேபிள் அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் ஆன் பண்ணி விட்டுருங்க. இல்லன்னா நீங்க எவ்வளவு தூரம் கால் பேசிட்டு பார்த்தாலும் அது ரெக்கார்டிங் ஆகாது. சோ இவ்வளவுதான் பண்ணணும். சோ இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வாட்ஸ்அப்ல இனிமேல் இப்ப யாருக்காவது கால் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நான் இப்போ இது வந்து நம்முடைய மொபைல்ல இந்த அப்ளிகேஷன் போட்டிருக்கோம். ஓகேவா, நம்ம மொபைல்ல அப்ளிகேஷன் போட்டுட்டு நம்ம வாட்ஸ்அப்ல இப்ப கால் பண்றோம். சோ நாம ரெக்கார்டிங் ஆப்ஷன் போட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம நண்பர்கள் யாருக்கும் தெரியாது. சோ இது வந்து நம்ம ஃப்ரெண்டோட மொபைல் வச்சுப்போம். சோ இப்போ நாம அவங்க அட்டென்ட் பண்றாங்க. சோ இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கால் கனெக்டட் ஆயிடுச்சு. மேல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆப்ஷன் தெரியும். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கார்டிங் அண்ட் கோயிங் கால் அப்படின்னு. இதனால நம்ம மொபைல்ல பேசோட எந்த ஒரு வாட்ஸ்அப் கால்ஸா இருந்தாலும் சரி ரொம்ப சுலபமா கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். இப்ப நான் கட் பண்றேன், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கட் ஆயிடுச்சு. சோ இப்ப நம்ம ஓடி வந்து அந்த அப்ளிகேஷன் உள்ளால பாத்துக்கலாம். பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கால் வந்து ரெக்கார்டிங் ஆயிடுச்சு. இப்ப நம்ம பிளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேசிட்டு இருக்கோம். பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கால் கனெக்டட் ஆயிடுச்சு. சூப்பரான ஒரு இருக்குது. இதனால நம்ம பேசக்கூடிய எந்த ஒரு வாய்ஸ் கால்ஸுமே பக்கா குவாலிட்டியில ஈஸியா ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷனோட செட்டிங்ஸ் நீங்க ஓபன் பண்ணிட்டு அதுல ஆடியோ சோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது உள்ள போயிடுங்க. ஒருவேளை நீங்க பேசக்கூடிய கால்ஸ் இதுல ரெக்கார்டிங் ஆகல அப்படின்னா மொபைலுக்கு மொபைல் இது வேறுபடும். இதுல ஒவ்வொரு ஆப்ஷனும் நீங்க வந்து மாத்தி வச்சு பாத்துக்கலாம். டிஃபால்ட் வாய்ஸ் ரெகக்னிஷன் அந்த ஆப்ஷன்ல தான் இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரெக்கார்டிங் ஆகல அப்படின்னா வாய்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், அன்ப்ராசஸ்டு வாய்ஸ் கம்யூனிகேஷன், கேம்கார்டர், வாய்ஸ் கால், இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஷனை நீங்க மாத்தி பாருங்க. டெஃபினட்டா இருக்கும். அதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது. சோ இனிமேல் நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வாட்ஸ்அப் கால்ஸும் உங்ககிட்ட இருந்து தப்பவே செய்யாது. சூப்பரான ட்ரிக். சோ இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க நண்பர்கள் தெரியப்படுத்துறது டெஃபினட்டா அந்த வீடியோ உங்க வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலை கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பை.